ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்டனை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கஸ்தூரி மல்லில் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பூ பூத்துச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்திருக்கு. இன்னும் அதை விட அதிகமாக மொட்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து குட்டி செடியாக நிற்குது. அது மட்டும் இல்லை, கொடியாக படரக்கூடிய அத்தனை செடியும் இதில் தான் மொத்தமாட்டு விட்டுருக்கிறேன். இதுலையே சங்கு புஷ்பம் நிற்குது, நம்ம கஸ்தூரி மல்லில் நிற்குது. அப்புறமா 2 பிச்சி செடி நமக்கு பிச்சி செடியில் 2 உண்டுல, ஒயிட் கலர் பிச்சி செடியும் இல்லாமல் தவிட்டு பிச்சின்னு ஒன்று. அதாவது அந்த ஒயிட் கலர் பூக்க அடி பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி ஷேடு வரும்ல, அந்த தவிட்டு பிச்சியும் நிற்கிது. அப்புறமா அதுக்கிடையில தான் நம்ம வந்து பன்னீர் ரோஜா இருக்குல்ல, அதுவுமே நட்டு விட்டுருக்கேன். அதுவும் பூ பூக்குது, மொட்டு நிறைய வந்திருக்கு. ஒரு கொத்துல 3-4 மொட்டு வந்திருக்கு. அப்புறமா நம்ம சங்கு புஷ்பம் செடியுமே நல்லா படர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இனி கட் பண்ணி விடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ மொட்டாட்டு நிற்கிது, ஸோ கட் பண்ணி விடலை. இதெல்லாமே படர்ந்து நிற்கிறதுனால நீயா நானான்னு போட்டி போட்டு அந்த செடி வளருது. எந்த செடி ஃபஸ்ட்டு மேலே நிற்குதோ அந்த செடியில் தான் பூ வந்துட்டு இருக்குது. ஒரு காடே உருவாக்கி வச்சுருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்டேட் உங்களுக்கு